சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் சேலம் புறநகர் மற்றும் மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். பின்னர் அவர் அளித்த பேட்டியில் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவின் போது அவருக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக அதிமுக ஆட்சியில் நான் முதல்வராக இருந்தபோது எம்ஜிஆரின் நாணயத்தை வெளியிட்டேன். அதை பற்றி சிறுமைப்படுத்தி பாஜக மாநில தலைவர் பேசியுள்ளார். மத்தியில் உள்ள ஆட்சியாளர்கள் வந்து வெளியிட்டால் தான் எம்ஜிஆருக்கு புகழ் கிடைக்கும் என்ற தோரணையில் பேசியுள்ளார். இது சிறுபிள்ளைத்தனமாக உள்ளது. எம்ஜிஆர் 1977, 1980, 1984 ஆகிய ஆண்டுகளில் முதலமைச்சராக பணியாற்றியுள்ளார். வரலாறு தெரியாமல் பாஜக மாநில தலைவர் பேசுவது விந்தையாக உள்ளது. அண்ணாமலை 1984 தான் பிறந்துள்ளார். ஆனால் அதற்கு முன்பாகவே எம்ஜிஆர் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றி நாட்டு மக்களிடம் நன்மதிப்பை பெற்றுள்ளார். இதை பற்றி வரலாறு தெரியாமல் நீ பிறப்பதற்கு முன்பாகவே ஆட்சியில் அமர்ந்தவர் எங்கள் தலைவர் எம்ஜிஆர். அப்போதெல்லாம் உங்கள் தலைவர்கள் எந்த பதவியிலும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மற்ற கட்சிகளின் அடையாளத்தை வைத்து மத்தியில் வெற்றி பெற்று ஆடுகின்றவர்கள் பாஜக. எங்கள் தலைவருக்கு பெருமை சேர்க்கின்ற அவசியம் இல்லை. அதிமுகவை ஊழல் ஆட்சி, மோசமான ஆட்சி என்று விமர்சனம் செய்துள்ள அண்ணாமலைக்கும் அதிமுகவுடன் சேர்ந்து கூட்டணி வைத்து போட்டியிட்ட போதெல்லாம் தெரியவில்லையா? மேலும் சொந்த தொகுதியிலேயே தோற்றுவிட்டீர்களே. பாஜக எந்த திட்டத்தையும் நாட்டின் வளர்ச்சிக்காக கொண்டு வரவில்லை. பாஜக மாநில தலைவர் பொறுப்பு ஏற்றதிலிருந்து ஒன்றிய அரசிடமிருந்து தமிழகத்திற்கு எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் அண்ணாமலை கொண்டு வரவில்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் 500 நாட்களில் 100 திட்டங்களை கொண்டு வருவேன் என்று பேசினார். எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தார்? அண்ணாமலை பேசுவது எல்லாம் பொய் மட்டுமே. விமர்சிப்பதை மட்டும்தான் வேலையாக வைத்துள்ளார். அனைத்து தலைவர்களும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள். ஆனால் உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர் அண்ணாமலை மட்டும்தான். பாஜகவின் முன்னணி தலைவர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கவில்லை. பாஜக மாநில தலைவராக பதவி கிடைத்தவுடன் தலைக்கால் தெரியாமல் ஆடிக்கொண்டு வருகிறார் அண்ணாமலை. தன்னை முன்னிலைப்படுத்தி மட்டும் தன்னை விளம்பரப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அண்ணாமலைக்கு உள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மைக்கை கண்டால் பேசும் வியாதி உள்ளது. விமானத்தில் ஏறும்போது ஒரு மாதிரியாக பேசுவார், இறங்கும் போது ஒரு மாதிரியாக பேசுவார். அண்ணாமலைக்கு வாயும் நாக்கும் தான் முதலீடு. மக்களை பற்றி தெரியாத ஒரே தலைவர் அவர். பாஜக கூட்டணியில் இருந்த போது மேலவையில் பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வந்ததை நிறைவேற்ற அதிமுக தேவைப்பட்டது. அப்பொழுது நன்றாக இருந்தது. ஆனால் பாஜகவின் உறவை முறித்த பிறகு அதிமுக கெட்டதாக தெரிகிறது. இது பாஜகவின் இரட்டை வேடம். எம்ஜிஆரை காஷ்மீர், ஜார்க்கண்டில் யார் என்று தெரியாது என்று அண்ணாமலை கூறுகிறார். அவருக்கு வரலாறு தேவையில்லை. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தால் தான் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவ்வாறு எடப்பாடி தெரிவித்தார். இந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் தமிழகத்தை மீட்போம், தளராது உழைப்போம் என்ற பெயரில் பாஜக பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜகவுக்கு 2 எதிரிகள் தான். திமுக என்பது ஒரு தீய சக்தி. 50 ஆண்டு காலமாக தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்துள்ள தீய சக்தி. மற்றொன்று அதிமுக. முன்பு இருந்த அதிமுக வேறு. தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக டெண்டர் கட்சி போல ஆகிவிட்டது. அதிகமாக விலைக்கு டெண்டர் எடுத்து எடப்பாடி பழனிசாமி கட்சியை நடத்தி வருகிறார். என்னை விமர்சித்து பேசுவதற்கு எடப்பாடிக்கு தகுதி கிடையாது என்று மிகவும் ஆவேசமாக பேசினார். இந்த கருத்தை பேச வேண்டாம் என்று நினைத்தேன். என்னை பற்றி காலையில் எடப்பாடி பழனிசாமி சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? அவருக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான். அவர் மைக்கை பார்த்தாலே போய் பேசுவார் என்று சொல்லி இருக்கிறார். இந்த கருத்துக்கு நான் பதிலடி கொடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது. எடப்பாடி அவர்களே, உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு கொலை நடக்கிறது. பங்காளிக்கு நடந்த சண்டையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றார். அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருவர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிந்திருந்தார். இன்று திமுகவில் இருக்கும் மூத்த அமைச்சர், அப்போது அதிமுக அமைச்சர். அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு மீண்டும் சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோற்று போனவர் நீங்க. அதனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி, நாணயத்தை பற்றி நீங்க எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம். கூவத்தூரில் நடந்தது ஒரு கட்சியின் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வா? ஒரு புரட்சி தலைவர், புரட்சி தலைவி நடத்திய கட்சியை கூவத்தூரில் என்ன அநியாயம் செய்தீங்க? தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி ஒரு தன்மானம் மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சை மையால் 10 வருஷம் கையெழுத்து போட்டும் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கும் எடப்பாடி என்னும் தற்குறிக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது என்று ஆவேசமாக பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலை விட வேறு வாய்ப்பே இல்லை.
இல்லை. திராவிட அரசியலை அடியோடு ஒழிக்க 2026 தேர்தல் தான் சரியான தருணம். கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவில் நாங்கள் கலந்து கொண்டால் ஒரு தொண்டர் கூட்டத்திற்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். கருணாநிதியின் அரசியல் தனி மனித வாழ்க்கையை பிரித்து பார்க்கும் பக்குவம் பாஜகவுக்கு உள்ளது. 100 ஆண்டுகளை கடந்த 5 முறை முதல்வராக இருந்த ஒரு மனிதருக்கு நாம் மரியாதை செலுத்தியுள்ளோம். திமுகவுடன் எப்போதும் பாஜக கூட்டணி வைக்காது. தொண்டர்களை கேட்டுதான் தேசிய கட்சியான பாஜக முடிவு எடுக்கும். 2024 தேர்தலில் ஒரு மாற்று சக்தியாக தமிழகத்தில் பாஜக நிரூபித்துள்ளது என்றும் தெரிவித்தார்.